போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே யூனிட் 9 புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நேற்று ஒரு அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த டீட்டெயில் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு 8ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறோம் புத்தகத்தோட ப்ராசஸ் பற்றி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ புத்தகம் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. அதே போல் இந்த புத்தகத்தை அனுப்புகிறோமா இல்லையா அப்படின்ற தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாலுலேருந்து லாக்டவுன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகத்தோட ரிஜிஸ்ட்ரேஷனே நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாமே வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்புறம் வந்து ஆஃபீஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும். நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் க்ளோஸ், சரிங்களா? ஸோ புத்தகம் யூனிட் 9 ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மே 15க்கு அப்புறம் நான் அனுப்புகிறதா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் அப்டேட், சரிங்களா? மே 15க்கு அப்புறம் இப்போ அனுப்ப முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வரலையும் இப்போ லாக்டவுன் இருக்குது. நாளிலிருந்து மே 24ஆம் தேதி வரையும் லாக்டவுன் இருக்கிறதுனால 24ஆம் தேதிக்கு பிறகு தான் நம்ம ஆஃபீஸை ஓப்பன் பண்ண முடியும். அதன் பிறகு தான் புத்தகத்தை அனுப்ப முடியும், சரிங்களா? ஸோ யூனிட் 9 புக் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அதே போல் இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் சரி, சரிங்களா? நாளை இல்லை 24ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24ஆம் தேதி பிறகு தான் நம்ம புத்தகத்தை அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் ஆகும் அப்படின்றத நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் குயிக்காகவும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் அனுப்ப முடியல, லாக்டவுன் போட்டாங்க. ஒரு 1 வீக் டைம் இருந்தால் கூட எங்களால் அனுப்பிச்சிருக்க முடியும். பட் இப்போ நாலுலேருந்தே லாக்டவுன் அப்படின்னும் போது இன்றைக்கி சண்டே, சரிங்களா? கொரியர்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அனுப்ப முடியாது, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, சரிங்களா? நம்ம ஏற்கனவே கம்யூனிட்டி டேப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி வந்து கொரியர்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஆஃபீஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில சார் கொரியர் சர்வீஸ்லாம் ஒர்க் ஆகும்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மருத்துவ சேவைக்காக மட்டும்தான் கொரியர் சர்வீஸ் ஒர்க் ஆகும், சரிங்களா? அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் கொரியர் சர்வீஸ் ஒர்க் ஆகும். அதே போல் ஆஃபீஸை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. அதனால இப்போதைக்கு புத்தகம் அனுப்ப முடியாது. ஆர்டர் செய்த அனைவருக்கும், அதே போல் இனிமேல் ஆர்டர் செய்யக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மே 24ஆம் தேதிக்கு பிறகு தான் புத்தகம் அனுப்புவோம். சார், நான் ஏற்கனவே மற்ற புத்தகங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கடந்த வியாழக்கிழமை நைட் வரலையும் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணிங்களோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், சரிங்களா? உங்களுக்கு புத்தகம் ஒரு சிலர் கைக்கு வந்திருக்கலாம், ஒரு சிலர் கைக்கு வரல அப்படின்னா உங்களுடைய ட்ராக்கிங் நம்பர் மட்டும் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இப்போதைக்கு கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம். யாரும் வெளியில் போக வேண்டாம். ஏன்னா கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. முழு ஊரடங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? நான் வந்து வெளியில் போகிறேன், புக்கு வாங்கிக்கலாம் சார், ஒரு புக்கு தானே, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக யோசிக்காதீங்க. இந்த ஒரு புத்தகத்துக்காக நீங்கள் இப்போதைக்கு வெளியில் போயிட்டு இந்த ஒரு கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனை கொஞ்சம் நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை, மருத்துவ தேவைக்காக மட்டும் தான் வெளியே போகிறோம் அப்படின்னா மட்டும் போங்க, சரிங்களா? 24க்கு அப்புறம் நம்ம புத்தகம் அனுப்பும்போது கண்டிப்பாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த புத்தகம் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? யூனிட் 8 நம்ம அனுப்பிச்சிருவோம், யூனிட் 9 அனுப்பிச்சிருவோம். மற்ற புத்தகம் 24ஆம் தேதி பிறகு கண்டிப்பாக அனுப்பிச்சிருவோம். சார், நான் மற்ற புத்தகங்கள் இப்போ ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? யூனிட் 9 வந்துடுச்சு. அதை பற்றி தனி அப்டேட் விஜய் சார் உங்களுக்கு ரிவ்யூவாக அப்டேட் பண்ணுவார், சரிங்களா? யூனிட் 9 என்னென்ன இருக்குது அப்படின்னு ஏற்கனவே கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் புத்தகத்தை வச்சு உங்களுக்கு தனியாக ஒரு ரிவ்யூ அப்டேட் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? ஸோ புத்தகம் வந்திருக்கு, நான் இப்போ ஷோ பண்ணிடுறேன். ஸோ யூனிட் 9 புக் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், சரிங்களா? இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, சரிங்களா? புத்தகம் கைக்கு வந்திருக்கு. ஸோ குயிக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் குயிக்காக ஒர்க் பண்ணி புத்தகம் இன்றைக்கி கைக்கு இப்போ தான் வந்திருக்கு, சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் தான் புத்தகம் கைக்கு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு அனுப்ப முடியாது, அதையுமே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு சொன்ன டைமிங் பார்த்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நாங்கள் ஒர்க் பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா 15க்குள்ளே உங்கள் கைக்கே கொண்டு வந்தாலும் அப்படின்னு பார்த்தா பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாலுலேருந்தே லாக்டவுன் அப்படின்னும் போது எங்களால் அனுப்ப முடியாது. ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வந்து இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முழுமையாக நம்புகிறேன், சரிங்களா? புத்தகத்தை பற்றி தனியாக ரிவ்யூ சார் நான் அப்டேட் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? புத்தகம் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஆல்ரெடி புத்தகம் வாங்கி நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற புத்தகங்கள் வாங்கி நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புத்தகத்தோட குவாலிட்டி எப்படி கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வேர் டு ஸ்டடிலாம் உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதையுமே நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்கு இது எல்லாமே நான் விஜயன் சார் அப்டேட் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? டாபிக் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே ப்ராப்பராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? மற்ற புத்தகங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலையும் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் தான், சரிங்களா? லாக்டவுன் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம், சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாலையும் ஃபார்மில் ஆர்டர் பண்ணாலையும் 24ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சிடும், சரிங்களா? ஸோ நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க, சரிங்களா? எங்கே வெளியில் போனாலையும் மாஸ்க் போட்டு போங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அத்தியாவசிய தேவைகள் மட்டும் வெளியில் போங்க, சரிங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க, ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆஃபீஸ் க்ளோஸ் அப்படின்றதுனால மினிமம் சப்போர்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? ஒருத்தர் 2 பேர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரையும் கால்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுடைய இமெயிலையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம், சரிங்களா? நீங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முழுமையாக நம்புகிறோம். சார், கண்டிப்பாக எனக்கு இந்த டவுட் இருக்குது, எனக்கு இந்த அப்டேட் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோம். கால் பண்ணுங்கள், சரிங்களா? நாங்கள் முடிஞ்ச வரையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம்.
அதே போல் இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கு மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை தவிர மற்ற எல்லா புத்தகங்களையும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா. தமிழ் மீடியமில் எல்லா புத்தகமும் இருக்குது. நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் புத்தகம் சரிங்களா 3 வால்யூம் இருக்கும் சரிங்களா. இது வால்யூம் 2, இது வால்யூம் 3. அதே போல் ஒரு நூல்வழி புத்தகம், சின்னதாக ஒரு நூல்வழி புத்தகம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் வால்யூம் 1 சரிங்களா. ஸோ இந்த 4 புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கும் இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இயற்பியல், அதே போல் உயிரியல், அடுத்து வேதியியல் சரிங்களா. ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கோம், ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வெப்சைட்டில் டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த புத்தகங்கள் ஹிஸ்ட்ரி, அதே போல் இந்திய தேசிய இயக்கம், இந்திய ஆட்சியல், இந்தியாவின் புவியியல், இந்திய பொருளாதாரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. யூனிட் 8ம் அதே போல் இப்போ நம்ம ரெடி பண்ண யூனிட் 9 புக் சரிங்களா. இது ரெண்டும் தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ குரூப் 2 குரூப் 2க்கு படிக்கிறவங்க, குரூப் 4க்கு படிக்கிறவங்க இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. குரூப் 2 குரூப் 2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சிலபஸ் பேஸ் பண்ணி வேர் டு ஸ்டடிலாம் கொடுத்துருக்கோம். ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். யூனிட் 8 இது வந்து வால்யூம் 1, இதில் தான் நிறைய வினாக்கள் கேட்பாங்க. வால்யூம் 1 வால்யூம் 2, யூனிட் 8லேயே 2 புத்தகங்கள் இருக்கும் சரிங்களா. வால்யூம் 1 வால்யூம் 2. அடுத்து யூனிட் 9 புக். இந்த 3 புத்தகங்கள் இருந்தாவே நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. யூனிட் 9ம் யூனிட் 8ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். இந்த புத்தகத்தை முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதாவது நான் இப்போதைக்கு வந்து நான் ஒரு புக் 2 புக் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா. நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு முக்கியமோ அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 by 1 கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை சார் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் பல்க் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்கும். நம்ம வீடியோ கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கு வாங்கிட்டு நீங்கள் வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1500 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ.